ஹாய் மேக்ஸி ஃப்ராக்லாம் தைக்கும்போது இந்த மாதிரி ஜாயினிங் வந்து பிசுறாக இருக்கும். ஓவர்லாக் போடுறது ஓகே. ரெண்டாவது இந்த மாதிரி குத்தாமல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் கற்றுக்க போகிறீங்க. மேலே பாடி பீஸை நான் வந்து லைனிங் அட்டாச் பண்ணி டாட்லாம் பிடிச்சி கீழே ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். அதில் சும்மா கொண்டு போய் நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷனை லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம போய் நேராக தைக்கிற மாதிரி இதுக்கு மேலே வச்சு திருப்புவோம். அப்போ உள்ள இந்த ரா எட்ஜஸ் எல்லாமே தெரியும், ரைட்டாக? இதுவே லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ண வேண்டாம். ரெண்டுக்கும் ப்ளீட்டோ இல்லை அம்பர்லா கட்டோ எதானாலும் ரெடி பண்ணிவிட்டு அந்த இதை கொண்டு வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணுற இடம் கரெக்டாக இருக்கா, எனக்கு பத்தாமல் இருக்கா இல்லை பெருசாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு லைனிங் தனியாக மெயின் கிளாத் தனியாக தைக்க போகிறோம். நம்ம பாடி பீஸ், நம்ம மேலே இருக்க பாடி பீஸ் இருக்குல்ல, அது நடுவில் வச்சுட்டு அதுக்கு நல்ல பக்கம் ஒன்று இருக்கும், லைனிங் பக்கம் ஒன்று இருக்கும். நல்ல பக்கம் மேலே இந்த ஸ்கர்ட்டோட மெயின் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டையும் அட் அ டைமில் வச்சும் தைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஒன்று ஒன்றாவும் தைக்கலாம். சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு வந்து பிசுறு வெளியே தெரியாமல் இருக்க நமக்கு ரெடியான பாடி பீஸுக்கு மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி, மெயின் கிளாத் பக்கம் இந்த மெயின் கிளாத்தோட ஸ்கர்ட்டை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த ப்ளீட் வச்ச லைனிங் ஒன்று இருக்குமா, அதை இந்த பாடி பீஸோட லைனிங் பக்கம் வச்சு தைக்கிறோம். ஆப்போசிட்டில் இருக்கும். இப்படி ரெண்டு பக்கமும் வச்சு தைச்சதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு துணி இப்படி எடுத்துட்டீங்க, கீழே எப்பயும் போல் நார்மலாக வந்துச்சுன்னா இந்த பிசுறு எல்லாமே லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவில் போயிடும். அப்போ நமக்கு வந்து விசிபிளாக வெளியே தெரியாது, நமக்கு குத்தாது. அதோட இதுக்கு மேலே உங்களுக்கு ஓவர்லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்களுக்கு வெளி பக்கத்தில் ரா எட்ஜஸ் தெரியாது. நம்ம நார்மலான துணியை காட்டிலும் ரொம்ப நூல் வரும்ல பிசுறு அந்த மாதிரி துணியில் நம்ம ஓவர்லாக் போடாமல் ஃபினிஷ் பண்ணுறோம், குத்தும் கனமாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். உள் பக்கமாக உங்களுக்கு வந்து குத்தாமலும் இருக்கும். அதுக்கு நீங்கள் இதை பாருங்கள். இதில் தான் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதையாவது புரியலை அப்படின்னாலும் எனக்கு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க, நான் வேறு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி பார்க்குறேன். இந்த மெத்தடை நான் மோஸ்ட்லி கிட்ஸோட ஃப்ராக் எல்லாத்துக்குமே பண்ணிடுவேன். உள்ளே வந்து உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் தான் வரும்.